ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள டாபிக் நமக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சிஸ்டம் ஹேங் ஆச்சுன்னா எதனால, என்ன காரணம் அப்படின்றது இந்த டீட்டெயில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள நம்மளுடைய சிஸ்டத்தில் எத்தனை சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலோ அத்தனை சாஃப்ட்வேர் இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை விட்டுட்டு நீங்கள் தேவையற்ற சாஃப்ட்வேர் நீங்கள் இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் பண்ணணும். கைஸ், இந்த இடத்துல உங்களுக்கு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். கைஸ், இந்த இடத்துல கொஞ்சம் சிஸ்டம் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல நம்மளுக்கு சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுடைய சிஸ்டமுடைய ப்ராசஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல போல் நடக்கும். கைஸ், ஃபயர்ஃபாக்ஸ் டெக்ஸ்டைலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமான டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கைஸ், இதே போன்ற நல்ல ஒரு டெக்னிக்கல் வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.